ஸ்கூல் டைமில் எங்ககிட்ட ஃபோன்லாம் கிடையாது. அதுவும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் படிக்கும்போது வெறும் 2G நெட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ஸ்கூலில் ஃபோன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தென் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வரும்போது எனக்கு கையில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னு வீட்டில் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது என்னாச்சு அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபஸ்ட்டு வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த யூடியூப்பில் உட்காந்து ஸ்க்ரால் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறதுன்னு இருந்தேன் நான். அப்படியே கொஞ்சமாக டைவர்ட் ஆக ஆரம்பித்தேன். எங்கன்னா இங்கேருந்து ஹாட்டான ஆக்ட்ரஸஸ் ஃபோட்டோ பார்க்குறது, ஹாட்டான வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹாட் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சமாக என்னாச்சுன்னா பான் சைடுக்கு போச்சு. பானில் உட்காந்து பான் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறது, நிறையா பான் வீடியோஸ், ஏகப்பட்ட பான் வீடியோஸ் வந்து பார்க்குறது, இப்படின்னு சொல்லி நான் என்னோட நாளில் 1 மணி நேரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் கூட நான் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கேன், மாஸ்டர்பேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை என்னோடய ஃபோன் எடுப்பேன், பான் வெப்சைட்ஸ்குள்ளே போவேன், பான் மூவிஸ் போட்டு படம் பார்த்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணுவேன். மாஸ்டர்பேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி என்ன ஆகும்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்ப்பேன். திரும்பி அதில் ஏதாவது ஒரு ஹீரோயினோட ஒரு ஹாட்டான ஏதோ ஒரு விஷயமோ, ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா கூட நான் ட்ரிகர் ஆகி திரும்பி போய் பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னோட ரொட்டீனாக போய்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரியான பான் அடிக்ஷன்லேருந்து நான் வெளியே வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணேன், எது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ஆக்ஷன் மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஜஸ்ட் நோட்டும் பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது உங்கள் லைஃப்பில் உங்களை இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நான் கேஜி, நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி. ஏன் நம்ம எல்லாருக்குமே பான் வந்து இவ்வளோ வந்து ஒரு அடிக்டிவாக இருக்குது? யூ சி ஃபேண்டசி. நம்மளால் ரியல் லைஃப்பில் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களில் இந்த பான் வெப்சைட்ஸ் மூலியமாக இல்லை பான் வீடியோஸ் மூலியமாக நம்ம பார்க்குறனால நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமான ஃபேண்டசிஸை நமக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த அதிகமான ஃபேண்டசிஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசி பழகி தென் அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், ஒரு ஜஸ்ட் செகண்டில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணுறோம். இது மேபி சின்ன வயசில் நமக்கு சொல்லிக் கொடுக்காததா கூட இருக்கலாம், ப்ராபப்ளி. பட் த மெயின் திங் என்னென்னா, ரீசென்ட் டைமில் 2019 ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சைட் ஒன்று, 2019 2021 எனக்கு அப்ராப்ரியேட்டாக தெரியல, பட் ஃபேமஸான ஒரு பான் வெப்சைட் ஒன்று. அந்த வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமான பான் கன்சியூம் பண்ணுறது யாருன்னா பைசெக்சுவலாக இருக்காங்களாம். யூ சி பைசெக்சுவல் இன் த சென்ஸ், கேர்ள்ஸ் மேலேயே அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கும், பாய்ஸ் மேலேயே அட்ராக்ஷன் இருக்கும். பட் இந்த பைசெக்சுவலான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே பான் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் நார்மலாக பார்க்க ஆரம்பிக்கிறான் பான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுறான், தென் ஃபேண்டசிக்குள்ளே போகிறான். ஒரு கேட்டகரி பார்க்குறான், அந்த கேட்டகரியிலேருந்து அடுத்த கேட்டகரி போகிறான், அடுத்த கேட்டகரி போகிறான். இப்படி கேட்டகரி வந்து போக அவனுக்கு வந்து நிறைய லைக் த்ரீசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறான்னா, மைண்ட் அளவில் பைசெக்சுவலி ப்ரோக்ராம் ஆகலாம். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த விஷயத்த அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்த அதிகமாக பார்க்குறீங்களோ, எந்த விஷயத்த அதிகமாக உங்களை சுற்றி வச்சுருக்கீங்களோ, அப்படிப்பட்ட ஆளாக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் இருக்காருன்னு வச்சுப்போமே, அந்த ஆக்டரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சின்ன வயசுலேருந்து, அவரோட ஃபோட்டோவாக ஒட்டி வைக்கிறீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற அவர் இல்லை அந்த மூவியில் பண்ணுற ஒரு சில ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த பான் பொறுத்தவரை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பானில் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்களோ, அப்படிப்பட்ட ஆளாக தான் நீங்கள் இருப்பீங்க. லெட்ஸ் சே அதனால தான் இன்றைக்கி நிறையா பேருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக இல்லை, ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை, ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியல, எனக்கு எந்த ஒரு பொண்ணுமே வந்து பேசக்கூட முடியல. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் நீங்கள் அதிகமான பான் கன்சியூம் பண்ணுறது தான். நீங்கள் பான் அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது உங்களால் ஒரு நல்ல பொண்ணை வந்து பார்க்கவே முடியாது. மேபி நீங்கள் வந்து அழகாக வந்து இந்த மேக்கப் போட்டு இது எல்லாமே பண்ணி நீங்கள் வந்து ஓகே பார்த்தியா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு காட்டலாம். பட் பார்த்தாலே உங்ககிட்ட கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஒரு பான் அடிக்ட் அப்படிங்கிறத. அவ்வளோ லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ லோவாக இருப்பீங்க. உங்கள் ஃபேஸே சொல்லிடும். ஒரு ஆறான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை வச்சு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ நீங்கள் பான் பார்க்குற நிறையா பேர் ரொம்ப லேசியாக, ரொம்ப கூன் விழுந்து, ஒரு ஒரு ஜாலியாக இல்லாமல், ஒரு எந்துவாக இல்லாமல், சம்டைம்ஸ் ஜாலியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் உடனே டல் ஆகிடுவாங்க. பிகாஸ் இதுக்கெல்லாம் மெயினான காரணமே பான் தான். அது ஏன் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியுது. பட் அந்த ப்ளஷர் நம்ம கண்ணை மறைக்குது. அதுதான் மெயின் விஷயங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பையன் ஒரு வீடியோ பார்க்குறான். அந்த வீடியோ வந்து அவனை வேறு மாதிரி மாற்றுது. தென் என்ன பண்ணுறான், இன்னும் நிறையா ஃபேண்டஸியான விஷயங்களை எடுத்து குடும்பத்தில் இருக்கவங்க மேலே தப்பான ஒரு பார்வை வருது. வெளியே யாரை பார்த்தாலும் தப்பாக தான் பார்க்குறான். அட் த சேம் டைம் அவனுக்குள்ள குற்ற உணர்ச்சி கிரியேட் ஆகுது. அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறான், ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறான். இதுலேருந்து வெளியே வரணும்னு திரும்பி அந்த விஷயத்த பண்ணுறான். தென்
அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸே அவன் சேஞ்ச் பண்ணிக்கிறான். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்க. ஒரே ஒரு பான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால. உங்களுக்கே தெரியும். அது ஒரிஜினல் கிடையாது. அது சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதனால வர சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன தெரியுமா? நம்ம ஃபேமிலியில இருக்கவங்கள தப்பா பார்க்க ஆரம்பிப்பீங்க. தென் மத்தவங்கள வெளிய யார பார்த்தாலுமே தப்பா பார்க்க ஆரம்பிப்பீங்க. தென் இது என்னென்ன மாரியான தாட்ஸ கிரியேட் பண்ணும்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே இன்னொருத்தவங்க கூட இருக்கிறத நான் பார்த்து ப்ளஷரபிளா இருக்கிற மாரியான தாட்ஸ தான் கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, லிட்டரலா அந்த பான் பார்க்கறத நிப்பாட்டிடுவீங்க. இவ்வளோ விஷயம் நான் பேசுறேன்னா, இத நான் வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் இந்த பான்னால நடக்குதுன்னு. எப்படி நம்ம பான் பார்க்கறத குவிட் பண்ணலாம்? நெறைய பேர் என்ன பண்றோம்னா, நான் ஒரு பான் அடிக்ட் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இமேஜ நமக்கு நம்மளே குடுக்குறோம். இந்த செல்ஃப் இமேஜ்ங்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது பேர் செல்ஃப் இமேஜ். ஸோ நம்ம நெறைய பேருக்கு தெரியுது நம்ம பான் அடிக்ட் தான்னு. அப்போ அந்த இமேஜ நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் ஒண்ணு குடுக்குறேன். இதெல்லாம் லைஃபோட கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் வேல்யூஸ்ல உங்களுக்கு ஃபேவரைட்டான ஒரு 10 கோர் வேல்யூஸ எழுதிக்கங்க. இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, அந்த 10 கோர் வேல்யூவ எழுதிக்கங்க. ஓகே. ஸோ இப்ப அந்த 10 கோர் வேல்யூஸ நீங்க எழுதுனதுக்கப்புறம், இதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான 5ஓ, 6ஓ எடுத்து எழுதிக்கங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் இதுல என்னென்ன நான் எழுதுவேன் அப்டின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட், ஃபிட்னஸ், கரியர், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்னோட ஒரு கோர் வேல்யூஸ்ல மனி அப்படிங்கிறது பெருசா இருக்கவே இருக்காது. இவ்வளோ தான் என்னோட கோர் வேல்யூஸா இருக்கும். ஸோ இந்த மாரி உங்க லைஃப்‌க்கு தேவையான ஒரு கோர் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கங்க. இந்த கோர் வேல்யூஸ் எழுதுனதுக்கப்புறம் பாருங்க. இதுதான் உங்களோட செல்ஃப் இமேஜ். நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்கங்கிறது இதுதான். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சில விஷயத்த இடையில எடுத்துக்கிட்டு, கன்சியூம் பண்ணிக்கிட்டு, நீங்க அத தான் வந்து ஒரு லைஃபா கன்சிடர் பண்றீங்க. பட் இதுதான் உங்களோட செல்ஃப் இமேஜ். அப்போ ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு பெர்சன் இப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோர் வேல்யூஸ நீங்க எழுதுனதுக்கப்புறம், இந்த கோர் வேல்யூஸ் இருக்கிற ஒரு பெர்சன் 2 இயர்ஸ் கழிச்சு எப்படி நடந்துப்பார்? எப்படி பேசுவாரு? அத நீங்க இமேஜின் பண்ணி, உங்க சப்கான்ஷியஸ்லி இந்த விஷயத்த நீங்க ஃபீட் பண்ணுங்க. சப்கான்ஷியஸ்‌க்கு நீங்க குடுக்குற விஷயம் உண்மையா, பொய்யான்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு படம் பார்க்குறீங்க. அந்த படத்துல வந்து ஒரு ஹீரோ வந்து செம்மையா ஃபைட் பண்றாரு. உங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? 2, 3 நாள் அதே விஷயத்த நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அதே தான் இந்த இடத்துலயும் நடக்கும். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இமேஜ வந்து பொய்யா இப்படி நடப்பேன், இப்படி பேசுவேன், இப்படி இருப்பேன்னு சொல்லி நீங்க சப்கான்ஷியஸ்‌க்கு ஃபீட் பண்ண, அத உண்மைன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த விஷயங்கள உங்கள பண்ண வைக்கும். ஓகே. ஸோ எனக்கு என்னோட செல்ஃப் இமேஜ நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான், இந்த பான் அடிக்ஷன்லேருந்து என்னால வெளிய வர முடிஞ்சுச்சு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏன் ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்றோம். நெறைய டிப்ஸ பார்க்குறோம். ஆனா நம்மளால வெளிய வர முடியல. பட் ஏதோ ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்றாங்க. அத நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? என்ன ஆயிட போகுது அதனால? அதுக்கே நமக்கு ஏன் அவ்ளோ தயக்கம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பான் பார்க்குறீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமா, நான் அப்படிதான். நான் பார்த்துட்டு இருக்கேன். தைரியமா ஒத்துக்கங்க. வேற வழி இல்ல. அது நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ரைட்? ஸோ அப்ப அதனோட கான்சிக்வென்ஸஸ நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஒரு 3 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பார்க்காம இருக்கிறது. தென் ஒரு 1 வாரம் பழகிரும். மேபி மேபி கண்டிப்பா ரீலாப்ஸ் ஆகும். பிகாஸ் 5 டூ 10 இயர்ஸ் ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது, உடனே நிப்பாட்டணும்னு நெனைக்கிறது நிப்பாட்டவும் முடியாது இல்லையா? ஸோ அப்ப கண்டிப்பா இடையில ஒரு நாள் ரீலாப்ஸ் ஆகும். ஸோ அப்ப ரீலாப்ஸ் ஆகும்போது ஜஸ்ட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப். நான் வந்து 1 வாரம் வந்து பண்ணாம இருந்திருக்கேன். 1 வாரம் நான் வந்து இந்த விஷயத்த பார்க்காம இருந்திருக்கேன். பரவால்ல. இதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். தென் திரும்பி அந்த சைக்கிள ஸ்டார்ட் பண்ணுங்க. திரும்பி ஒரு 1 வாரம் முன்னாடி வந்து நீங்க வந்து குவிட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, திரும்பி அந்த 8 நாள் திரும்பி அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஒரு 1 வாரம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கங்க. அப்படி இல்லையா 8 நாள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நீங்க நாள கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி கொண்டு போங்க. எடுத்தோனே எனக்கு வந்து நின்றும். எடுத்தோனே எனக்கு சக்சஸ் கிடைக்கணுங்கிறதுனால தான் நம்மளால நெறைய விஷயங்கள கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியல. ஸோ ஒரே ஒரு விஷயம். ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டூ கிட் த பான் அடிக்ட். ஐ அம் கோயிங் டூ ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ் வாட் ஐ அம் டூயிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலாவ எப்பவுமே உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. தென் ஒரு கீ ஃப்ரேம் ஒண்ணு சொல்லுவாங்க. லைக் நம்ம கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னா, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த விஷயத்துல, இந்த நேரத்துல நான் இத மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த பான நீங்க குவிட் பண்ணும்போது நெறைய ஃப்ரீ டைம் இருக்கும். அப்ப அந்த மாரி நேரங்கள்ல ஏதாவது ஒரு ஹேபிட்ட இன்க்ளூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. லெட்ஸ் சே உங்களுக்கு நெறைய தாட்ஸ் ஓடுதுன்னா, அத நோட்ல உட்கார்ந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஜர்னல் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க இல்ல பண்ணுங்க. ஜர்னல் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. இல்ல வெளிய வாக் போங்க. ஜாகிங் போங்க. இல்ல நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சிக்கன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சிக்கன் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்ல மைண்ட்ஃபுல்லா நீங்க ஆகும்போது, இந்த விஷயங்கள்லேருந்து உங்களால ஈஸியா வெளிய வந்துர முடியும். இதுவரைக்கும் ஒரு விஷயத்த போட்டு குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அது என்ன ஆகும்னா, அது அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும்.
ஸோ, அப்ப இந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கு, நம்ம இன்னொரு விஷயத்த குடுக்கணும். அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா, ரொம்ப, ரொம்ப இன்னும் சூப்பரா இருக்கும். நான் பான குவிட் பண்ணிட்டேங்கிறதுனால போய் என்டர்டெயின்மென்ட் கன்சியூம் பண்றேன்னு பண்ணாதீங்க. ஏன்னா, சம்டைம்ஸ் என்டர்டெயின்மென்ட் கூட உங்கள வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். அது மேபி திடீர்னு இடையில வர ஒரு ஹார்ட் வெப்லாக் சீனா இருக்கலாம். இல்ல திடீர்னு ஒரு ஆக்ட்ரஸஸோட ஒரு ஹாட் பிகினி வீடியோஸா இருக்கலாம். இப்படி எதா வேணா இருக்கலாம். இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது பல இடத்துங்கள்ல இருக்கு. ஓகே. ஸோ, உங்கள ட்ரிகர் பண்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் அதிகமா இருக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும். ஸோ, அப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்டர்டெயின்மென்ட்ட நிப்பாட்டிருங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல பாட்டு, இல்ல நல்ல மியூசிக் கேளுங்க. ஜஸ்ட் Googleல போய் டைப் பண்ணுங்க. இல்ல YouTubeல போய் டைப் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல் மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, நெறைய ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. நானே என்னோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது, ஒர்க் பண்ணும்போது இதான் பண்ணுவேன். ஸோ எனக்கு நானே செல்ஃப் டேட் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவேன். இதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல்ஃப் டேட் அப்படிங்கிறது இப்போ உங்க வீட்டுக்கு, இல்ல உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் யாராவது உங்க வீட்டுக்கு வராங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ரூம கிளீனா வச்சு, கேண்டில் லைட் டின்னர் வச்சு, ஒரு சாம்பிராணியோ, ஊதுபத்திலாம் கொளுத்தி, உங்க வீட கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல்லாக்க மாத்தி, தென் ஒரு கவுச் ஒண்ணு ரெடி பண்ணி, அந்த இடத்துல ஒரு பக்கத்துல ஒரு பிளாக் டீ, பிளாக் காஃபி ஏதா ஒண்ணு வச்சு, மைண்ட்ஃபுல்லான ஒரு மியூசிக் போட்டு, ஜஸ்ட் புக் படிக்கிறது, இல்ல எழுதுறது, இல்ல சும்மா ஜஸ்ட் அப்படியே உட்காந்து வால பார்த்துட்டே இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள நீங்களே வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி உங்கள நீங்களே ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த பான் அடிக்ஷன்லேருந்து உங்களால வெளிய வந்துரும். ஏன் நீங்க அடிக்கடி பான் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லுங்க? தனிமை. யூ சீ தனிமைங்கிறத நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயம். லிட்டரலா இந்த மாரியான விஷயங்கள் உங்களுக்கு கூட நீங்களே செல்ஃப் டேட் பண்ணும்போது, இந்த செல்ஃப் டேட்டுமே நீங்க பண்ணி பாருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி செல்ஃப் டேட் பண்றது. பிகாஸ் என்ன நான் அனலைஸ் பண்றதுக்கான ஒரு டைமா அத நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. பான் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரணும் அப்படின்னா, நம்பர் 1 உங்க செல்ஃப் இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுங்க. கோர் வேல்யூஸ் எழுதுங்க. தென் அந்த கோர் வேல்யூஸ் படி ஒரு 2 இயர்ஸ்ல எப்படி நடந்துக்கிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க இமேஜின் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2 குவிட் எவரி கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ். சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. பிகாஸ் அதுலேருந்து இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட உங்கள ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் 3 டூ செல்ஃப் டேட் வித் யுவர்செல்ஃப். உங்க கூட நீங்க செல்ஃப் டேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாரி கேண்டில் லைட் டின்னருக்கு கேண்டில் லைட்லாம் வச்சு, ஒரு மாரி உங்க ரூம நீங்களே டெக்கரேட் பண்ணி, யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற மாரி நீங்களே நெனச்சுட்டு, ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே ஒரு காஃபி ரெடி பண்ணி, டீ ரெடி பண்ணி உட்காந்துட்டு, ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டு, நல்ல ஜாலியா நீங்க இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு பம்பிங், அந்த ஒரு இரிட்டேஷன் இதெல்லாம் கொறஞ்சு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நார்மல் ஆவீங்க. அண்ட் ஸோ எடுத்தோனே நான் வந்து நிப்பாட்டிருவேன் அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம். ஸோ 1 வாரம் நிப்பாட்டுறீங்களா? தட்ஸ் அன் இம்ப்ரூவ்மென்ட். திரும்பி இன்னொரு ஒரு 1 வாரம் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் எனக்கு இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஸோ நான் மாஸ்டர்பேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் எனக்குமே தாட் வரும். தாட் வராம இருக்கவே இருக்காது. தாட் எல்லாருக்குமே வரும். பட் இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தாட்ட நம்ம ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால தான் அந்த தாட்ஸ்க்கு பதிலா இம்ப்ளான்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஜஸ்ட் ஸ்டார்டட் அ பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு வாங்க. 15 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ வீடியோ கன்சல்டேஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தென் உங்களுக்கு ஓகேனா என்னோட கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.